Hi guys, welcome to my channel. My channel subscribe பண்ணீங்கன்னா subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க, comment பண்ணுங்க. நம்ம Photoshop beginning stageல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ previous வீடியோல என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா மூவ் டூலை பத்தி பார்த்தோம். நீங்க அதை வந்து பார்க்கலைனா அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம மார்க்கி டூலை பத்தி பார்க்கலாம். மார்க்கி டூல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இமேஜை பர்டிகுலர் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ்னா ரெக்டாங்கிள் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல், சிங்கிள் ரோ மார்க்கி டூல், சிங்கிள் காலம் மார்க்கி டூல். இதுக்கு ஷார்ட்கட் வந்து M. ஓகேங்களா? இப்போ நான் ரெக்டாங்கிள் மார்க்கி டூல் எடுத்துட்டேன். ரெக்டாங்கிள் மார்க்கி டூல்ல வந்து 4 டைப்ஸ் இருக்கு, 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. நியூ செலெக்ஷன், ஆட் டு செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன், இன்டர்செக்ட் செலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நியூ செலெக்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணி ஒரு டிராக் பண்ணுங்க இந்த இமேஜ் மேல. பர்டிகுலரா செலக்ட் ஆயிரும் அந்த பிளேஸ் மட்டும். இப்போ இதோட என்ன வித் அண்ட் ஹைட்னு காட்டுது பாத்தீங்களா? இந்த இப்போ நம்ம செலக்ட் பண்றதோட வித் ஹைட்டும் வந்து 215 215. ஓகேங்களா? இது வந்து நியூ செலெக்ஷன். இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுவே மல்டிபிளா நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஆட் செலெக்ஷன். இப்போ நியூ செலெக்ஷன்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு நியூ செலெக்ஷன் வந்து நான் இப்போ வந்து ப்ரீவியஸா ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நியூவா ஒரு செலெக்ஷன் பண்றேன். ப்ரீவியஸ் செலெக்ஷன் பாத்தீங்களா, அது வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நியூ செலெக்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு வியூ ஆகுது. இதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மல்டிபிளா நம்ம வந்து ஒரு இமேஜ்ல மல்டிபிள் செலெக்ஷன் பண்றதுக்கு வந்து ஆட் டு செலெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, அப்ப ஆட் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். ரெண்டாவதா இருக்குது மல்டிபிளா வந்து ஒரு இமேஜ்ல மல்டிபிளா நீங்க செலெக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ஆட் டு செலெக்ஷன். இதை வந்து நீங்க இப்போ வந்து செலெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து Ctrl+D கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சப்ராக்ட் செலெக்ஷன். சப்ராக்ட் செலெக்ஷன்னா இப்போ வந்து நீங்க ஒரு இமேஜ்ல மல்டிபிளா செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து பர்டிகுலர் செலெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். ரிமைனிங் இருக்கிற செலெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து சப்ராக்ட் செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்க ஓவராலா அந்த உங்களுக்கு தேவையில்லாத செலெக்ஷனை இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு தேவையா இருக்க செலெக்ஷன் மட்டும் இருக்கும். இது சப்ராக்ட் செலெக்ஷன். இன்டர்செக்ட் செலெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த செலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இப்போ நான் வந்து நியூவா ஒரு செலெக்ஷன் பண்றேன். இந்த ரெண்டு செலெக்ஷனும் என்ன மீட் ஆகுது பாத்தீங்களா, அந்த இதை வந்து இன்டர்செக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இதுதான் இன்டர்செக்ட் செலெக்ஷன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெதர். ஃபெதர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் பண்றேன். இப்போ ஃபெதர் வந்து நான் 0 பிக்சல்ல கொடுத்து நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த பிளேஸை நான் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டேன். இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா மூவ் டூல் எடுத்து தான் கட் பண்ணணும். உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் டுட்டோரியல்ல இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஒரு டாக்குமெண்ட்ல போடுறேன். இது ஃபெதர் இல்லாம நான் கட் பண்ணி எடுத்தது. சரிங்களா? இப்போ நான் ஃபெதர் வச்சு யூஸ் பண்றேன். இப்போ நான் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன். இப்போ ஃபெதர் வந்து நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். 20 பிக்சல். இதோட கார்னர் பாத்தீங்களா ரவுண்டட் கார்னரா மாறிடுச்சு. ஒரு பிளெண்டிங் ஸ்டைல்ல வரும். இப்போ நான் இதை வந்து மூவ் பண்றேன். மூவ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல போடுறேன். உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் தெரியுது பாத்தீங்களா? இப்போ ஃபெதர் இல்லாம கட் பண்ணா இப்போ வந்து இந்த 4 சைடும் வந்து ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா? இதுவே ஃபெதர் வச்சு கட் பண்ணா இது ஒரு பிளெண்டிங் ஸ்டைல வருது. இந்த டாக்குமெண்ட் கூட மிங்கிள் ஆகுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இப்போ நான் டாக்குமெண்ட்டுக்கு போறேன். ஓகேங்களா? டீசெலக்ட் பண்ணிடு. இதான் ஃபெதரோட இது. இப்போ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நார்மல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டைல் இருக்கு. ஸ்டைல்ல வந்து 3 கேட்டகரி இருக்கு. நார்மல், ஃபிக்ஸ்டு ரேஷியோ, ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்கு. சரிங்களா? ஃபிக்ஸ்டுனா இப்போ நார்மல்னா ஃப்ரீ ஹேண்டா செலக்ட் பண்றதுக்கு வந்து இப்போ நார்மல் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஃபெதர் கொடுத்தங்காட்டி உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டட் கார்னர் வந்து நான் ஃபெதரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபெதர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரீ ஹேண்டா வருது. இப்போ ஃப்ரீ ஹேண்ட்லயே உங்களுக்கு வந்து ஸ்கொயரா மட்டும் வேணும்னு கேட்டீங்கன்னா ஷிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, ஷிஃப்ட் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயராவே வரும்.
இங்கே ஸ்கொயராகவே வரும். நீங்கள் எப்படி இது பண்ணாலும் ஸ்கொயராக தான் வரும். இப்போ நான் ஃபிக்ஸ்டு ரேஷியோ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து வித்து 1 ஹைட்டு 1 இந்த ரேஷியோக்குள்ளே மட்டும்தான் இதை வந்து காட்டும். நீங்கள் எப்படி கொடுத்துட்டாலும் அந்த ரேஷியோக்குள்ளே மட்டும்தான் காட்டும். இப்போ இதுலேயே ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வித் அண்ட் ஹைட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 64 பிக்சல் இருக்கு. இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணிட்டா இது வந்து 64 பிக்சல் 64. நீங்கள் எப்படி இது பண்ணாலும் அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டேன். இதை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணால் நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதோட ஹைட் அண்ட் வித்து தான் நியூ டாக்குமெண்ட்டில் இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ நான் ப்ரீவியஸாக நான் செலக்ட் பண்ணி நான் காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா, இதோட ஹைட் அண்ட் வித்து தான் இப்போ நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணல நம்ம காப்பி பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, இதோட சைஸ். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க் இருக்கிறது. இது வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் நெக்ஸ்ட் வரப்போகிற டுட்டோரியலில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து என்ன கேட்டிங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்கி டூலுங்களா, இதோட ப்ராப்பர்ட்டியும் இப்போ நம்ம ரெக்டாங்குலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட ப்ராப்பர்ட்டி இதுக்கு சேமாக இந்த 4 டைப்ஸுக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வரும். அது ஆட் செலெக்ஷன், நியூ செலெக்ஷன், ஆட் டு செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன், இன்டர்செக்ட் செலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ எலிப்டிக்கல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ரவுண்டடாக ஒரு ஏரியாவை கட் பண்ணி எடுக்கணும்னா அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரவுண்டடாக கட் பண்ணுறேன். நான் மார்க்கி டூலில் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க, இப்போ எலிப்டிக்கல் மார்க்கி டூல் இது பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணுறேன். இது வந்து ஓவல் ஷேப்பில் வரும். இப்போ உங்களுக்கு ஓவல் ஷேப் வந்ததுனால இது நான் உங்களுக்கு மார்க்கி டூல் என்ன சொன்னால் அதே மாதிரி தான் எலிப்டிக்கல் மார்க்கி டூலுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி, சேம் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ இதுவே எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வரும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஃபெதர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதுக்கு ஃபெதர் கொடுக்குறேன். ஃபெதர் கொடுக்காம ஒன்று எடுக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபெதர் கொடுக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபெதர் கொடுத்துடணும். இப்போ நான் 20 பிக்சல் கொடுத்துட்றேன் ஃபெதர். இப்போ இதை நான் ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் போடுறேன். பார்த்தீங்களா, சேம் ப்ராசஸ். ரெக்டாங்கிள் மார்க்கி டூலுக்கு என்ன சொன்னானோ அதே தான் எலிப்டிக்கல் மார்க்கி டூலுக்கு சேம் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த கட் பண்ணி எடுத்துட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கட் பண்ண இமேஜ் டிஃபால்ட்டாக அது வந்து ரீஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கடுத்து சிங்கிள் ரோ மார்க்கி டூல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரோ வைஸாக வரும். இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இது எடுத்துகிட்டு இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைன் மாதிரி வந்திருக்கா. இது எப்படி பார்க்கணும்னா இப்போ இது வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். சரிங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்களா, இதை நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பிக் பண்ணுறக்கும் பேக்ரவுண்டாக செட் பண்ணுறக்கும் இது மோஸ்ட்லி வந்து யூஐ டிசைனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் கலரை பிக் பண்ணுறக்கும் பேக்ரவுண்டு வந்து யூஸ் பண்ணுறக்கும் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இமேஜில் போகிறேன்.
அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இதுவே சிங்கிள் காலம் மார்க்கி டூல்னா அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஒரு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து காலமாக செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் மார்க்கி டூல். இது இப்போ என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கி டூல்னா என்ன பார்த்துருக்கோம். மார்க்கி டூலில் வந்து ரெக்டாங்கிள் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல், சிங்கிள் ரோ மார்க்கி டூல், சிங்கிள் காலம் மார்க்கி டூல். இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூ செலெக்ஷன், ஆட் டு செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன், இன்டர்செக்ட் செலெக்ஷன். ஓகேங்களா. இப்போ ஆட் செலெக்ஷன்னா என்ன, ஒரு நியூ செலெக்ஷன்னா ஒரு பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட் டு செலெக்ஷன். இப்போ நீங்கள் மல்டிபிள் செலக்ட் பண்ண ரிமைனிங் இருக்க செலெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து செப்பரேட் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 2 செலெக்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு வர்ற மீட் பண்ணுற செலெக்ஷனை வந்து இன்டர்செக்ட் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video.